விநாயகர் பெருமானை வழிபாடு செய்தால் 1, 5, 9 வெற்றி பெறும். அவங்க 1, 5, 9 தான் வந்து ஒரு அதிர்ஷ்டஸ்தானமே. அதுதான் மெயின். அது நல்லா இருந்தால் மட்டுமே அடுத்தது இது செயல்படுத்த முடியும். அப்போ அந்த 1, 5, 9 செயல்படுத்துறதுக்கு மற்ற எல்லா ஊர் கோயில் விநாயகரை விட இந்த கோயில் விநாயகர், அதாவது உச்சி பிள்ளையார். ஏன்னா மேஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மலை. அந்த மலை உச்சி, மேஷங்கிறது உச்சி. அந்த உச்சியில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையாரை வழிபாடு பட்டோம்னா கம்பல்சரி பார்த்தோம் அப்படின்னா அந்த 1, 5, 9 யாருக்காக இருந்தாலும் வலுப்படும். அதுபோல் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1, 5, 9ங்கிறது நம்ம இயங்குறது. எப்படிங்க? நம்ம இயங்குறது 2ஆம் பாவம் 2, 6, 10ங்கிறது நம்ம இயக்கிறது. அப்போ நம்ம இயங்கக்கூடிய ஸ்தானங்கிறது இப்போ மற்ற எல்லா ஸ்தலத்துக்கும் ஒரு பெருமை உண்டு. அதில் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய கடைசி மீட்டிங் இப்போ நடந்த 12ஆம் மீட்டிங் கூட அதை சொன்னேன் நான். இப்போ அதை இங்கே சொல்லிடுறேன். அதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1, 5, 9 வந்து யார் யாருக்கெல்லாம் பலம் குறைந்திருக்கிறதோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சுயம்பு ஸ்தலமாக எந்தெந்த தெய்வங்கள் எங்கெங்கே ஆட்கொண்டு அருள் செய்கிறாங்களோ அங்கே போய் வழிபாடு பண்ணோம்னா அந்த 1, 5, 9 ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ் ஆகிடும். சுயம்பு ஸ்தலம். வைப்பு ஸ்தலம்ங்கிறது நம்ம வச்சு சுவாமி வச்சு பிரதிஷ்டை பண்ணுறது. அது வந்து இந்த 2, 6, 10 இந்த மாதிரியான கணக்குகளுக்கு இது கெட்டவங்க அங்கே போய் எப்படி சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஜோதி இடத்துல எண்ணற்ற சூட்சமங்களை அப்பப்போ ஏதோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கொண்டாடுறோம்.